ரெண்டு விதமான மரணங்கள். ஒன்று பிசிக்கல் டெத், சரீர பிரகாரமாக ஒரு தேவ மனிதன் மரிக்கிறார். சரீர பிரகாரமாய் ஒரு தேவ மனிதன் மரிக்கிறார், பிசிக்கல் டெத். யோசுவா 110 வயதாகும் போது பூரண வயது உள்ளவனாய் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு தேவ மனிதன் இயற்கையாக மரித்தவுடன் நெக்ஸ்ட் ஒரு கேள்வி எழும்புகிறது, அடுத்து யார்? Who is next? ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு, who will take the lead? Who will take the lead? அடுத்து யார் இதை செய்ய போகிறார்கள்? இயற்கையான மரணங்கள் நம்முடைய பட்டணங்களில் ஆங்காங்கே பரிசுத்தவான்களுடைய இயற்கையான மரணங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்க கொஞ்சம் முகம் நல்லா வைங்களேன் ப்ளீஸ், எனக்கு பயமா இருக்கு. என்ன உற்சாகப்படுத்துற மாதிரி உங்க முகம் இருக்கட்டும். நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன், சில விஷயம் உங்களை பார்த்து மறந்துடக்கூடாது. காலேஜில் செமினார் எடுக்கும்போது அங்கே பின்னாடி நின்றுட்டு ப்ரொஃபஸர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஏதாவது பேசலான்னு வருவோம், அந்த அம்மாவை பார்த்தா உள்ளது மறந்துடும். அது மாதிரி ஆக்கும். நிறைய ப்ரொஃபஸர்ஸ் உட்காந்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். பி எ ஸ்டூடெண்ட் இன் ரிவைவல், டோன்ட் பி எ ப்ரொஃபஸர் இன் ரிவைவல். ஆமாம், எழுப்புதலில் மாணவர்களாகவே இருப்போம் கடைசி வரைக்கும். எனக்கு பாஸ்டர் ரொம்ப பிடிச்சது, ஸ்டில் ஹி இஸ் அ ஸ்டூடெண்ட். ஒரு நாள் அவர் ஒரு தலைவனாக நான் பார்த்ததில்லை, இஸ் அ லீடர். ஒரு லீடர் லேர்னராக இருக்கணும், அவர் தான் லீடர். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு, நமக்கு தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்களான்னு கேட்டபோது கேள்விப்படக்கூடலன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் வழி கேட்டால் தெரியாதுன்னு சொல்ல மாட்டோம், அங்கே போய் கேளுங்கன்னு சொல்லுவோம். வழி கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வாயே வராது. தட் இஸ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். நீங்கள் கொஞ்சம் திருநெல்வேலி தாண்டி போயிட்டீங்கன்னா தெரியாதுன்னா தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. தெரியாதுன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான். அந்த ஊருக்கு எப்படி போனோம், கண்ணாடி இறக்க சொல்லி நேராக போய் அந்த கடையில் கேளுங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். அது எனக்கு கேட்க தெரியாதான்னு, தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு வாய் வராது. வேதாகமத்தில் தெரியாது, பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டான்னு கேட்டால் ஒன்றுமில்லை, போதாதுன்னு சொல்லுகிறவர்களை தேவன் நிரப்பினார். இன்றைக்கு தேவராஜ்யத்தில் இல்லை, தெரியாது, புரியாதுன்னு சொல்லுகிறவர்களை